உதறி போட்டு இப்படி விரிச்சிடணும் நீட்டாக, அப்படிதான் பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா? நீ எங்கே கூட்டு, அங்கே கூட்டு. அங்கே கூட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் ரொட்டீன் விலாகு. கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ரொட்டீன் விலாக்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டே இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு 10 மணி போல் தான் வெளியே வேலையெல்லாம் வந்து பார்ப்போம். எங்கள் வாசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார் செட்டு வாசல் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கூட்டி எடுக்கிறனாவே ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடும். அப்படியே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போடுற கொஞ்சம் துணி இருந்தது, வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். டெய்லி துவைப்பீங்களான்னு கேட்டால் டெய்லி துவைக்க மாட்டேன். 2 days or 3 days ஒன்ஸ் தான் வாஷிங் மிஷினில் துணி போடுவேன். வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராகி மாவு தீர்ற மாதிரி இருக்குது. அது ராகி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு போன வாரமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். போன வாரம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தாங்காட்டி காய வைக்க முடியல. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறங்காட்டி கழிஞ்சு காய வச்சிடலான்னு சொல்லிட்டு கழிஞ்சு காய வச்சிட்ருக்கேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது ராகி கூழ் குடிப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் ராகி வந்து அளவாக தான் அரைச்சி வச்சுக்குவேன். 1 கிலோ வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சேன்னா எனக்கு 1 மாதம் 1.5 மாதம் தாட்டும். அதிகமாக அரைச்சி வச்சா பூச்சி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நான் அளவாக தான் அரைச்சி வச்சுக்குவேன். ராகியில் களைஞ்சி காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்புவோட துணி இருந்தது. பாப்புவோட துணி எப்போவுமே கையில் தான் துவைப்பேன், வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். கையில் துவைச்சா மட்டும்தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக அழுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டாக ஒரு 11:30 இருக்கும். ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா காலையிலேயே டிஃபன் ஒர்க்கு லன்ச் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்கூல் லீவுங்காட்டி தான் மத்தியானம் லன்ச் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கீரை பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்குவேன். கீரை பாப்புவும் சாப்பிடுவா, தம்பியும் சாப்பிடுவான். சுக்குட்டி கீரையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு அதிகமாக சேர்த்த மாட்டேன், ஏன்னா பல்லில் படுதுன்னு சொல்லிட்டு தண்டு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. கீரை சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நான் மூடி வைக்க மாட்டேன், எனக்கு கீரையோட கலர் மாறிடும்னு சொல்லிட்டு அது நிறைய தண்ணி விடும். இப்போ கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நான் கீரையை மூடி வைக்க மாட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் சமைக்கும்போதே கையோட க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். பாத்திரம் இருந்ததுன்னா அப்போட கையோட கழுவி வச்சுட்டா நம்மளுக்கு பாத்திரம் வேலையும் இருக்காது. இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், பருப்பு, ரசம், தயிர், கீரை. ரவுண்டுக்குள்ள நிக்கிறீங்களா? ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா 4 மணிக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக குட்டி தூக்கம் போட்டுட்டு தோட்டத்துக்கு போகலான்னு வெளியே கிளம்பிகிட்ருப்போம். 4 மணிக்கு பார்த்திங்கன்னா அம்மா பால் கறந்துட்டு மாடெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. நாங்களும் அங்கே தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். தோட்டத்துக்கு கிளம்பலான்னு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, துவைச்ச துணி இருந்தது. மழை வர மாதிரியும் இருந்ததா, சரி கையோட துவைச்ச துணியை எடுத்து உள்ளே மடிச்சே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பு தம்பி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தோட்டத்துக்கு போயிட்டாங்க. சரி நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு நான் மடித்து வச்சுட்டு இருந்தேன்.
உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராகியும் இருந்தது. மழை வந்தால் ராகியும் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு ராகியும் கையோடு எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ராகி பார்த்தீங்கன்னா நல்லாவே முறுமுறுன்னு காஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் காஞ்சதே போதுங்கிற மாதிரி இருந்தது. சித்தி சித்தி சிரிக்கிறது அனுப்பிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன். வந்துக்கிறாங்களா? தாங்க எங்க விழுந்துட்டா? எனக்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டைம்னா இந்த ஈவினிங் ரொட்டீன் தான். காலையிலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், மதியானம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஈவினிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே நாங்கள் தோட்டத்து வீட்டுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் நாங்கள் நாட்டுக்கோழியும் வளர்க்குறோம். இது ஃபார்ம் ஹவுஸு. இங்கே முதல்ல தாத்தா பாட்டி இருந்தாங்க. இப்போ அந்த கோழி மாடு மற்ற எங்கள் யூஸுக்கு தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோழி அடைக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பு தம்பி தான் பண்ணுவாங்க. நம்ம அந்த வேலையில் இடையில போயிட்டோம்னாவே பாப்பு கண்டிப்பாக விடவே மாட்டா, கத்தி ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவா. அவள் தான் அடைக்கணும்பா. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வீட்டுக்கு வர்றதுனாவே இங்கே 2 பேத்துக்கு ரொம்ப இதாக இருக்கும். இங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டினியூ ஆகுது. காலையில் பார்த்தீங்கன்னா லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு ராகி எடுத்து வச்சுருந்ததை வறுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருந்தேன். ராகி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு ராகியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடயே 10 பாதாமையும் வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே முந்திரி பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முந்திரியும் பாதாமையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ராகி சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு நல்ல ஃபைன் பவுடராகவே கிடைக்கும். நீங்கள் ஒட்டுக்கா எல்லாம் அரைச்சிங்கன்னா பாதாம் முந்திரியும் அரைப்படாது. பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக கிடச்சிருக்கு. அது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி 3 டைம்ஸ் கிரைண்ட் பண்ணி சளிச்சு எடுத்துக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஆச்சு. மாவு வந்து சீக்கிரம் பூச்சி பிடிக்கக்கூடாதுன்னா நல்லா கழுவி சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு எனக்கு பூச்சி பிடிக்காது. வாங்க ராகிக்குள்ளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் தண்ணிக்கு நான் 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ராகி மாவை தண்ணி ஊற்றி மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச ராகி கூழை ஊற்றிடலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்திக்காதீங்க. 2 ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்திக்கிங்க. ஒரு 15 மினிட்ஸ் கட்டிப்படாமல் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா ராகி கூழ் ரெடி ஆகிடும். ஈஸியான ரெசிபி கூட, ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸும் கூட. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு வேளையாவது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுங்க. இந்த ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறது, இரும்புச்சத்து அதிகரிக்கிறது இதெல்லாம் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏஜில் கொடுக்கறது தான் பெரியவங்களானே இருக்கிற சத்து இருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. கண்டிப்பாக என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பாய் பாய்.